வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை பாஜக அரசு மீது வச்சிருக்கிறாரு. கவர்மெண்ட் ஸ்பான்சர் செஞ்ச ஒரு மர்டர் ஒண்ணு மகாராஷ்டிரா நடந்திருக்கு. ஒரு தலித்தை கொண்டிருக்காங்க, பாஜக கவர்மெண்ட் கொண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. அது எங்க குறிப்பிட்டு அவர் வைக்கிறாருன்னா, அரசியலமைப்பு பாதுகாக்கப்படணும், அம்பேத்கர் பாதுகாக்கப்படணும், போற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் இந்திய அளவில் நடந்துட்டு இருக்குது. சமீபத்தில் நடந்துட்டு இருக்கு, நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியா மகாராஷ்டிரால ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னன்னா அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படணும் அப்படின்ற நடந்த ஒரு நிகழ்ச்சியில அங்க ஒரு சிலை, அம்பேத்கரோட சிலை இருக்கு. அதே மாதிரி அந்த அரசு சாசன புத்தகத்தினுடைய சிலையும் ஒண்ணு இருக்கு. அந்த சிலை தாக்கப்பட்டுருச்சு. தாக்கப்பட்டதுக்காக ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அது கலவரமா மாறி இருக்கு. அங்க நடந்த ஒரு பிரச்சனையில கைது செய்யப்பட்டிருக்காங்க காவல்துறையால. இந்த கலவரத்துக்கு காரணமான ஒரு 50 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு தலித், அவர் பேர் எக்ஸாக்டா சோம்நாத் சூரியவம்சி அப்படிங்கிறது அவரோட பேர். அவர் காவல் கஸ்டோடியல் டெத்ல அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு பெரிய சார்ஜ் ஷீட் ராகுல் காந்தி முன்வைக்கிறாரு. பட் பாஜக அதை மறுக்குது. ஒரு முக்கியமான பிரச்சனை நோக்கி அது நகருது. எப்படி பாக்குறீங்க? அண்மையில் தான் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அம்பேத்கர் குறித்து ஒரு அரிய தகவலை நாடாளுமன்றத்தில் பேசி சர்ச்சையில் சிக்கிக் கொண்டார். உண்மையிலேயே அம்பேத்கரினுடைய வாழ்க்கையை இவர்கள் தத்துவமாக தாங்கிக் கொண்டு அம்பேத்கரை முழுமையாக ஏற்பார்கள் என்று சொன்னால், அப்படி ஒரு வார்த்தை உள்துறை அமைச்சருடைய வாயிலிருந்து வந்திருக்காது. ஒரு மோசமான மனநிலையை அந்த சூழலில் அப்படி வெளிப்படுத்தி இருக்க வாய்ப்பே கிஞ்சித்தும் இருந்திருக்காது. இவர்கள் அம்பேத்கரை ஒரு பெயருக்காகவும், நேம் ஷேக் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், வாக்குக்காகவும் அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு யுக்தியை தான் கையில் எடுத்தார்கள். இப்போது கூட நீங்கள் பார்த்தால், சோம்நாத்தை படுகொலை செய்திருக்கிறது மராட்டிய அரசு, லாக்அப் கஸ்டோடியல் டெத் என்று ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு இருக்குல்ல. நீங்க யார் மீது அடக்குமுறையை ஏவி இருக்கிறீர்கள் என்பதன் மூலமாகவே உங்களுக்கு உண்மையிலேயே அம்பேத்கர் பாசம் இருக்கிறதா, இல்லை அம்பேத்கரை ஒப்புக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீர்களான்றது தெரிய வந்துடும். அம்பேத்கரினுடைய சிலை தாக்கப்பட்டிருக்கு சார். அதற்கு வெகுண்டிலிருந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு சிறு குழுன்னு கூட நீங்க வச்சுக்கலாம், ஒட்டுமொத்த மக்களும் வரலையே. ஆனா சிறு குழுவாகவே இருந்தாலும் கூட ஜனநாயக ரீதியாக போராடியவர்கள் தானே. அவர்களை நீங்க கைது செய்திருக்கிறீங்க. கைது செய்தவர்கள் எல்லாம் யார், எந்த களத்தில் நின்றவர்கள்? அம்பேத்கரினுடைய சிலையில் இருந்த அந்த புத்தகத்தை உடைத்திருக்கிறார்கள் என்கிற அந்த ஒரு உணர்வோடு அவர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தியவர்கள். அவர்களை நீங்க உண்மையிலேயே அம்பேத்கர் மீது அக்கறை இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை 2 வழிமுறை இருக்கு சார் காவல்துறைக்கு. ஒன்று, நீங்க போராட்டத்தை தற்காலிகமாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா பல கட்ட போராட்டங்கள், ரயில் மறியல் போராட்டமாக இருக்கலாம், சாலை மறியல் போராட்டமாக இருக்கலாம், கண்டன ஆர்ப்பாட்ட ஊர்வலங்களாக இருக்கலாம். காவல்துறை என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா 2 அணுகுமுறையை கையில் எடுப்பாங்க. ஒண்ணு, அங்கங்க பஸ்ஸை வர சொல்லி கைது பண்ணி தடுத்து நிறுத்தி கல்யாண மண்டபங்கள்ல கொண்டு போய் தங்க வச்சு சாயங்காலம் திருப்பி அனுப்பிச்சிருவாங்க நோட் பண்ணிக்கிட்டு. கேஸ் எல்லாம் எதுவும் போட மாட்டாங்க. அது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு பாத்தீங்கன்னு சொன்னா, கேஸ போட்டுட்டு அவங்கள சொந்த ஜாமீன்ல வெளியில அனுப்பிச்சு கேஸ நடத்த சொல்லி கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இது ஒண்ணு. இந்த மாதிரியான அணுகுமுறைகள் தான் போராட்ட களங்களில் இருக்கும். பெரிய அளவுல போராட்டங்கள் வெடிச்சுட்டா கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். நீங்க இப்ப முன்னாடி மாதிரி எல்லாம் இல்ல. ஆதாரங்கள் இல்ல, யாரு தவறு செய்தார்கள்னு நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், தவறு செய்தவர்களை கண்டறியணும், அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதுவும் மகாராஷ்டிரா மாதிரியான ஒரு வளர்ந்த மாநிலம் என்று சொல்லப்படுகிற மாநிலத்துல நீங்க இமீடியட்டா என்ன பிரச்சனை நடந்தது, யார் பிரச்சனைக்குரியவர்களாக மாறினாங்க, யார் கலவரக்காரர்களாக இருந்தார்கள், யார் கலவரக்காரர்கள் முகமூடி அணிந்து கொண்டு போராட்டக்காரர்களைப் போல களத்துல பிரச்சனையை உருவாக்கினார்கள்ங்கிறதெல்லாம் எளிதா கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய சூழல் இருக்கிற இந்த நேரத்துல நீங்க 50 பேரை கைது பண்ணீங்கன்னா நீங்க எப்படி அதை பயன்படுத்தி இருக்கிறீங்கன்னு சொன்னா, அம்பேத்கருக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய அம்பேத்கரிஸ்டுகளை நீங்க 50 பேரை கைது பண்றீங்க. அதுல ஒருவரை படுகொலை செய்றீங்கன்னா நீங்க ஒரு செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்கிறீர்கள். இனிமேல் அம்பேத்கர் சிலை தாக்கப்பட்டால், அம்பேத்கரினுடைய பிம்பச்சிதைவு ஏற்படும் என்று சொன்னால், அம்பேத்கருக்கு ஆதரவாக யாராவது களத்துக்கு வந்தால் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து படுகொலை செய்வோம் என்கிற செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அதைத்தான் நீங்க ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்றாரு. காங்கிரஸ் கட்சி வேண்டுமானால் பின்னடைவு பின்னடைவு என்று சொல்லி போகலாமே தவிர, ராகுல் காந்தியை பொறுத்தவரை அப்போதிலிருந்து இப்போது வரை அவரிடத்துல ஒரு விழிப்புணர்வும், அவரிடத்துல ஒரு பார்வையும், அவரிடத்துல ஒரு அரசியல் அணுகுமுறையும் இருக்கு. அது எல்லா கட்டத்திலும் மக்களை நோக்கி அவரை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. நீங்க பாரத் ஜோடோ யாத்ரா, பாரத் நியாயா யாத்ரா எல்லா விவகாரங்களிலும்
மக்கள் மனநிலையை படிப்பதற்காகவே வீதிக்கு வந்தார் ராகுல் காந்தி. இப்போது கூட மராட்டிய மாநிலத்தில் மக்களினுடைய மனநிலையை உணர்ந்து நேரடியாக களத்துக்கு வந்து விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இந்த நேரத்தில் கூட பிரதானமாக இந்த குற்றச்சாட்டை எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஆளும் தரப்பு இருக்குல்ல, அது எப்படி இந்த பிரச்சனையை எதிர்கொள்றது அப்படின்னு தடுமாற்றத்தோடு அணுகினால் கூட பிரச்சனை இல்ல. ஆனா நாங்க நீதி விசாரணைக்கே உத்தரவிட மாட்டோம். இது குறித்த வழக்க நாங்க விசாரிச்சு அரசே முடிவெடுக்கும் அப்படின்ற ஒரு எதேச்சதிகார போக்கு இருக்குல்ல, அது எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், இந்த அரசு ஏற்கனவே நடந்திருக்கிற தவறை மூடி மறைப்பதற்கும், இனிமேல் இது போன்ற தவறுகள் நடப்பதை ஊக்குவிப்பதற்கும் தயாராகி இருக்கிறது என்பதைத்தான் உணர்த்துகிறது. பட்னாவிஸ் அததான் சார் சொல்றாரு. ஏன் நீதி விசாரணைக்கு உத்தரவிடணும்? நாங்க தானே கைது செஞ்சிருக்கோம். கைது செஞ்சதுல எங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் இல்ல. நாங்க குற்றவாளிகள தான் கைது செய்தோம். குற்றவாளிகள் கைது செய்து சிறைப்படுத்தப்பட்டார்கள். எந்த கொலை நடந்ததோ, யார் கொலை பண்ணாங்கன்னு குற்றச்சாட்டுகள் இருக்கோ, அந்த போலீஸ வச்சே நாங்க விசாரிப்போம்னு சொல்றாரே. இப்ப கூட நீங்க மனமிரங்கி வரலையே. அப்ப அம்பேத்கரினுடைய பாசம் என்பது உங்களுக்கு உண்மையிலேயே இல்லை என்பதைத்தான் இந்த படுகொலை உணர்த்துகிறது. இப்ப என்ன நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னா, இந்த அம்பேத்கர் விவகாரத்தில் வீதிக்கு இந்தியா முழுமைக்கும் போராடி இருக்கிறாங்க சார். ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அமித்ஷா பதவியை விட்டு விலகியே ஆக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலைமை இந்த பிரச்சனையின் மூலமாக எழுந்திருக்கிறதுல்ல. இத டைவர்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு இப்படிப்பட்ட படுகொலைகளை செய்து, இந்த அரசை திசை திருப்புகிற வேலையை செய்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். இது எப்படி ஒரு சரியான திசை திருப்பும் அரசியலா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா அரசியலமைப்புக்காகவும் அம்பேத்கருக்காகவும் அதை தூக்கி பிடிக்கக்கூடிய காங்கிரஸ் ராகுல் காந்தி எல்லாம் தூக்கி பிடிக்கிறாரு. சம்பந்தப்பட்ட ஒரு தலித் நபர் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் டைரக்டா ஃபீல்டுக்கு வந்துட்டாரு. அந்த குடும்பத்தை போய் சந்திக்கிறாரு. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அம்பேத்கருக்கு ஆதரவா நாங்க இருக்கோம், அரசியலமைப்பு ஆதரவா நாங்க இருக்கோம், தலித்துகளுக்கு ஆதரவா நாங்க இருக்கோம்னு சொல்லக்கூடிய பாஜக இதுவரை யாரும் ஃபீல்டு விசிட் பண்ணல. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை யாரு அதை கட்சியின் பிம்பமா இருக்கக்கூடிய மோடியோ அமித்ஷாவோ யாரும் போய் சந்திக்காம இருக்காங்களே. இப்ப இதுவே அவங்களுக்கு பேக் ஃபயரா திரும்பாதா? எப்படி சரியான திசை இதுல ரொம்ப லாவகமான அரசியல் ஒண்ணு இருக்கு சார். அதாவது அமித்ஷாவை கார்னர் பண்ணி அமித்ஷாவை நோக்கி மட்டுமே, டெல்லியை நோக்கி மட்டுமே குரல்கள் ஒலித்துக் கொண்டிருந்த சூழல்ல, இப்ப திடீரென அந்த குரல்கள் மராட்டிய மாநிலத்தை நோக்கி ஒலிக்க துவங்கி இருக்கு. இப்ப சர்ச்சைக்குரியவராக திடீர்னு நீதி விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என்று மறுத்துவிட்டு, பின்னர் நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிற பட்னாவிஸ் அந்த இடத்துக்கு சேர்ந்திருக்கிறார். அப்போ டெல்லிக்கு பதிலா மகாராஷ்டிரா, அமித்ஷாவுக்கு பதிலா பட்னாவிஸ்ன்ற அந்த ஒரு டைமென்ஷன் மாறுதுல்ல. இப்ப இது எப்படி ஆயிரும்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அமித்ஷாவை ரிலீவ் பண்ணிட்டு புதுசா நீங்க பட்னாவிஸ அட்மிட் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில காங்கிரஸ் கட்சி வலுவாக இந்த பிரச்சனையை எடுத்து வந்தார்கள். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே இல்ல. அகில இந்திய அளவுல போராட்டங்கள் நடைபெற்றதாக இருக்கட்டும், நாடாளுமன்றத்தை முடக்கியதாக இருக்கட்டும், அம்பேத்கர் விவகாரத்தில் அம்பேத்கர் சொன்ன செய்திகளை மட்டுமே பதிவு செய்து மக்களினுடைய கவனத்தை ஈர்த்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி 100% ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு இந்த கமிட்மெண்ட்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ பாஜக ஒரு தடுமாற்றமான நிலையில் இருக்கிறது. என்ன செய்யறதுன்றது தெரியல. அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலங்கும்போது இயல்பாகவே இதே பிரச்சனையை ஒட்டி இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலத்தில் எழுந்திருக்கிறது என்று வருகிற போது, அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான பார்வையை ஒன்றிய அரசு திருப்புது. சரி, கொஞ்ச நாளைக்கு அமித்ஷா பிரச்சனையை டைவர்ட் பண்றதுக்கு இந்த பிரச்சனை கையில சிக்கி இருக்கு என்கிற பார்வையை தான் அவர்கள் கையில் எடுத்திருக்காங்க. இப்ப கூட காங்கிரஸ் கட்சி ஒரு நூலிலையில ஒரு சின்ன தவறு செய்திருப்பதாகத்தான் நான் உணர்றேன். தவறுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன செய்திருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி மட்டுமே போய் பார்த்திருக்கிறாரு இல்லையா? இந்த பிரச்சனை அந்த மாநிலத்துல ராகுல் வந்தாருன்ற செய்தி தான் பேசுபொருளாகுமே தவிர, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதுல என்ன பெரிய ரோல் பிளே பண்றாங்கங்கிறத பொறுத்து தானே அந்த பிரச்சனையினுடைய வீரியம் என்பது அடுத்த கட்டத்துக்கு போகும். காங்கிரஸே 100 விழுக்காடு களத்தில் நின்று விட்டா, அப்ப பிரச்சனைக்குரிய மாநிலம் என்று சொல்லப்படுகிற மராட்டிய மாநிலத்தில் இருக்கிற மாநில கட்சிகள்னு இருக்குல்ல, தாக்கரேவே நீங்க வச்சுக்கோங்க, சரத்பவார நீங்க வச்சுக்கோங்க. இவர்களுடைய ரோல் என்ன? இவர்கள் இதுவரைக்கும் என்ன கருத்து சொல்லியிருக்கிறாங்கிறது இருக்குல்ல, இவர்கள் எதை நோக்கி நகர்றாங்கன்றது இருக்குல்ல, இந்த ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு, தார்மீக கடமை ராகுல் காந்திக்கு இருப்பதாகவே நான் உணர்கிறேன். ஏற்கனவே மம்தா பானர்ஜி விவகாரத்துல அவர் நடைபயணம் வந்தபோது எனக்கு முறையான தகவல் சொல்லப்படலைன்றதுதான் ஃபர்ஸ்ட் கிராக் இந்தியா கூட்டணிக்குள்ள இல்லையா? அப்ப அதை கூட சரி செய்து கொள்கிற நிலையில் காங்கிரஸ் கட்சி இப்போது மீண்டும் பாடம் படித்து விட்டு வர வேண்டும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள். என்னுடைய எதிர்பார்ப்பும் அப்படித்தான் இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவங்க மிஸ் ஆயிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சின்னு தான் சொல்லுவேன். மத்தபடி ஸ்கோர் பண்ணிட்டாரு ராகுல் காந்தி. ராகுல் காந்தி இந்த விஷயத்தை கையில் எடுத்தது மட்டும், ராகுல் காந்தி உணர்வு பூர்வமாக சமூக நீதியின் பக்கம் நிற்கிறார்.
கொள்கை ரீதியாக அம்பேத்கர் பக்கம் இருக்கிறார். அவர்களால் அப்படி நிற்க முடியாது. ஏன்னு சொன்னா, அம்பேத்கர் சொன்ன பிரதானமான செய்தியே ஹிந்து ராஜ் மஸ்ட் பி பிரிவென்டட் அட் எனி காஸ்ட் என்பதுதான் அம்பேத்கர் முழக்கமாக வைத்த செய்தி. இந்து ராஜ்யம் என்பது எந்த நிலையில் இருந்தாலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான். இந்து ராஜ்யம் அமைப்பவர்கள் இந்து ராஜ்யத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னவர்களை கொண்டாடுவார்களா என்ன? அப்படியெல்லாம் கொண்டாட முடியாது என்பது இந்த நாட்டு மக்கள் கடந்த ஒரு வார காலமாக அறிந்து வைத்திருக்கிற செய்தியாகவே இருக்கிறது. தற்காலிகமாக அமித்ஷா பக்கத்தில் இருக்கக்கூடிய கவனத்தை வேறு ஒரு பக்கம் திசை திருப்புவதற்கு இந்த படுகொலை பயன்பட்டிருக்கிறது என்றுதான் நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு சீரியஸான டைமென்ஷனா வந்து நகர்ந்த இந்த அம்பேத்கருடைய அரசியல் அப்படிங்கறது வந்து இத்தோட முடிஞ்சிருமா? அதாவது அவங்க நினைக்கிற மாதிரி பட்னாவிஸ் நோக்கி இந்த திசை திருப்பும் அரசியல் செய்யறது மூலமா அம்பேத்கர் பாலிடிக்ஸ்ங்கிறது முடிஞ்சிடும், பார்லிமெண்ட் தான் இனிமேல் நடக்காதே, அவ்வளவுதான் அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்துருமா? அல்லது அது சார்ந்து அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை தொடர்ச்சியா பாஜக இருந்துட்டே இருக்கும், அதை லைவா எதிர்கட்சியில் வச்சுப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சார், எதிர்கட்சிகள் லைவா எந்த பிரச்சனையும் வச்சுக்க முடியாது சார். நீங்க வந்து இந்த பிரச்சனைன்றது மட்டும் இல்ல. பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் புதிய செய்திகள், நாளுக்கு நாள் புதிய தகவல்கள் மக்களிடத்துல எடுபட்டு கொண்டே இருக்கும். நேற்று வந்திருக்கக்கூடிய செய்தி இன்றைக்கு எடுபடுமான்னு கேட்டா இன்றைக்கு எடுபடாது. இன்றைக்கு வேறு புதிய செய்தி. இன்றைக்கு வந்த செய்தி நாளைக்கு இருக்காது. நாளைக்கு வேறு புதிய செய்தி. ஏன்னா இந்த அரசு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற அரசு, தொடர்ந்து திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிற அரசு, தொடர்ந்து தன்னுடைய வியூகத்தை கூறுதிட்டி கொண்டிருக்கிற அரசு. இந்த அரசுன்னு இல்லை, எல்லா அரசுமே. ஆனா பாஜக அரசு இன்னும் கொஞ்சம் வேகமாக வியூகங்களை வேகமாக செயல்படுத்து. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. மோடி வந்து தன்னுடைய நிறைவு பகுதிக்கு வந்து விட்டதாக பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பு சொல்லுது. இன்னொரு தரப்பு RSS நூற்றாண்டு விழாவுக்கு முன்பாக சில அஜெண்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அதை செயல்படுத்துறாங்க. அதெல்லாம் அவர்களுடைய இன்டர்னல் பிரச்சனை, அவர்கள் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை. அது குறித்தெல்லாம் நம்ம பேச. ஆனா முன்பை காட்டிலும் செய்ய முடியாது என்று தெரிந்தாலும் துணிந்து செய்கிறேன் என்கிற மனநிலையோடு அவர்கள் வெளிப்படுவதை காட்டிக் கொள்வதற்காகவே வேகமாக இயங்குகிறார். அப்ப அன்றாடம் ஒரு செய்தி வருகிற போது இந்த செய்தியை கூறுத்திட்டாம வச்சுக்கவே நீங்க வந்து எதிர்கட்சியை நோக்கி சொல்லவே முடியாது. கூறுத்திட்டி வச்சுக்கோங்க, பத்திரமா இப்படியே இருக்கட்டும், இந்த நெருப்பு அணையாம இருக்கட்டும்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக இந்த நெருப்பு அணையத்தான் செய்யும். ஆனா காங்கிரஸ் கட்சி இப்ப பாஜகவை எக்ஸ்போஸ் பண்ணுச்சுல்ல, இது வந்து இத்தனை ஆண்டு காலத்தில் செய்யாத ஒரு செய்தியாக அமைந்தது. ஏன்னு சொன்னா, அம்பேத்கரை எப்படி பாஜக கொண்டாடுகிறது என்கிற கேள்விக்கு இதுவரை காங்கிரஸ் கட்சி எந்த விதமான ஒரு கொள்கை ரீதியான அறிவிப்புகளையும் வெளியிடவே இல்லை. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல பெரியார பாஜக கொண்டாடிட்டா எத்தனை பெரியாரிய இயக்கங்கள் வீதிக்கு வந்திருக்கும்? உனக்கும் பெரியாருக்கு என்னடா தொடர்புன்னு கேட்டிருப்பாங்கல்ல. ஏன்னா பெரியார் கடைசியா கேட்ட அந்த பேசிய டி நகரினுடைய உரை இருக்குல்ல, தியாகராய நகர் உரை. அந்த உரையிலேயே உனக்கும் எனக்கும் என்னடா உறவு, உன்மொழி வேறு என் மொழி வேறு என்றுதான் பேசுகிறார். நீ ஒரே நாடு ஒரே மொழி என்று பேசுகிறாய், உனக்கும் எனக்கும் என்னடா உறவு என்று பெரியார் கேட்டால் அதே குரலில் நாங்கள் கேட்கிறோம் பாஜகவுக்கும் பெரியாருக்கும் என்ன உறவுன்னு ஒரு முழக்கத்தை வச்சிருப்பாங்க தானே இயல்பாகவே. அப்ப அம்பேத்கரை கொண்டாடுகிற போது தடுத்து நிறுத்த முடியாத நிலையில் தானே காங்கிரஸ் கட்சி இருந்தது. ஆனா இப்போ தானாகவே எக்ஸ்போஸ் ஆகிற சூழலில் வருகிற போது அதை ஒட்டுமொத்த பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரினுடைய படத்தை வைத்ததாக இருக்கட்டும், நாடாளுமன்றத்தினுடைய வாயிலில் நின்று முழக்கங்களை எழுப்பி இந்த பிரச்சனையை கூறுதிட்டியதாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சி சிறப்பாகவே செய்து முடித்தது. ஆனால் இது அணையாமல் இருக்குமானா புதிய செய்திகள் வந்தால் அணைந்து போகும். ஆனா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இனி அம்பேத்கரினுடைய பெயரை எப்போதெல்லாம் பாஜக பயன்படுத்துகிறதோ, அம்பேத்கரை தேர்தல் அரசியலுக்காக பாஜக எப்போதெல்லாம் கையில் எடுக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த பிரச்சனையை வைத்து பாஜகவினுடைய வியூகத்தை முனைமுழுங்க செய்வதற்கு இந்த அம்பேத்கர் விவகாரம் 100 விழுக்காடு பயன்படும். ஏன்னா எக்ஸ்போஸ் ஆகி போயிருக்கிறாங்களே. இப்பதானே புதிய செய்திகள், நிறைய செய்திகள், அம்பேத்கர் பேசின செய்தி பாஜகவுக்கு ஒவ்வாத செய்தி என்பது தெரிய வந்திருக்கு. அம்பேத்கர் தன்னுடைய பல உரைகள்ல இந்த அரசியலில் புனிதத்தன்மை என்பது ஒன்று வந்துவிட்டால் ஜனநாயகம் அடியோடு பாழ்பட்டு போயிரும்னு சொல்லிட்டார். நீங்க அரசியலை புனிதத்தன்மைப்படுத்துகிற வேலையைத்தானே இன்றைக்கு பாஜக செய்கிறது. அப்போ அம்பேத்கர் பேசியதற்கும் அம்பேத்கர் இயங்கியதற்கும் நேர் எதிர் நிலைப்பாட்டுகள்ல பாஜக நிற்கிறது என்பதை சமீப காலத்தில் தானே நீங்க எக்ஸ்போஸ் ஆகிங்க. இனிமே பாஜகவுக்கு எதிராக அம்பேத்கரை பாஜக கையில் எடுக்கிற போது பேச வேண்டிய குரலாக காங்கிரஸ் கட்சியுடைய குரல் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. மக்களே பேசுகிற ஒரு சூழலை இந்த பிரச்சனையில் அமித்ஷா மூலமாக எதிர்கட்சிகள் உருவாக்கி விட்டார்கள் என்றுதான் நான் சொல்வேன். எனவே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீண்ட நாட்களுக்கு நிலை பெறாது. ஆனால் அம்பேத்கரை இனிமேல் கொண்டாட முடியாத நிலைமை பாஜகவுக்கு வந்து விட்டதாகவே நான் உணர்கிறேன். கொண்டாடினால் மக்களே அதற்கு பதிலடி கொடுக்கிற ஒரு சூழல் இப்போது தயாராகி இருக்கிறது என்றுதான் உணர வைக்கிறது களம். அம்பேத்கர் அரசியல் பற்றி சர்ச்சையா அமித்ஷா பேசுனதுனால வந்து பாஜக பதற்றப்பட்டதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனுடைய பின்னணி அரசியல் என்னன்னு பார்க்கும் பொழுது வந்து தலித் வாக்குகள் நமக்கு கிடைக்காம போயிடுமோ, அதை வந்து இமீடியட்டா தடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிஸை பாஜக செஞ்சாங்கிறது கவனிச்சோம். ஆனா
இப்ப மகாராஷ்டிரா நடந்திருக்க இந்த ஒரு தலித் பிரமுகர் கொல்லப்பட்டிருக்காரு, ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னும் போதும், அது எதிர்க்கட்சி தலைவர் அட்ரஸ் பண்றாரு அப்படின்னும் போதும், அப்ப வந்து இனிமேல் தலித் அரசியலை நோக்கி இப்ப காங்கிரஸ் முன்னாடி எடுக்கும்போது ஒரு வகையில பாஜக அது நெருக்கடி தானே. இப்ப இத இவங்க நல்லா ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வராங்க, ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்து அரசியல் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா, அப்ப ஆல்ரெடி செட் பண்ண நெரட்டிவ் எதிர்க்கட்சிகள் வந்து பாஜக தலித்துக்கு எதிராக தான் இருக்கு அப்படிங்கிற நிரூபிக்கக்கூடிய அரசியலுக்கு வந்து இது வலு சேர்க்கும் வகையில தான் அமையும். இதை ஏன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துக்கு இந்த வாய்ப்பை ஏன் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு பாஜக தராங்கன்னு பாக்குறீங்க? இல்ல சார், நீங்க ரொம்ப நுட்பமா இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. நீங்க அமித்ஷாவையும் மோடியும் நோக்கி விமர்சன அம்புகள் வருகிற போது, அமித்ஷாவும் மோடியும் ரிலாக்ஸா இருந்தாதான் பார்ட்டியை லீட் பண்ண முடியும், கவர்மெண்ட்டை லீட் பண்ண முடியும்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சரை அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் அமித்ஷா ஃபார்முலான்னு பாஜக காரங்க பெருமை பேசுவாங்க, பார்த்திருப்பீங்க. அப்ப ஏன் வந்து பாஜகவினுடைய ஃபார்முலான்னு சொல்ல முடியல? இதத்தான் ஆர்எஸ்எஸ் எதிர்க்குது. நீங்க வந்து தனி மனித உயர்வுக்காகவே இயங்கி விட்டீர்கள். தனி மனித கட்டமைப்பையே உருவாக்கி வைத்து விட்டீர்கள் இந்த 10 ஆண்டுகளில். மோடி, அமித்ஷா, மோடி, அமித்ஷா இந்த பெயர் தான் நிலை பெறுகிறது. இப்ப அந்த பேர்ல ஒரு டேமேஜ், கல்ல தூக்கி வீசுகிற விமர்சனம் யார் மீது வீசப்படுகிறதுன்னு கேட்டா, நேரடியாகவே வீசப்படுவது அமித்ஷா மீது வீசப்படுகிறது. இப்ப இந்த விஷயத்த டைவர்ட் பண்ணி விடணுன்றதுக்காக இந்த விவகாரத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கின்றன. எதிர்க்கட்சிகளும் நீங்க வந்து நீங்க போன முறை ஒரு செய்தியை கேட்டீங்க, எனக்கு இன்னும் நல்லா நினைவு இருக்கு. எதிர்க்கட்சிகள் பாஜகவினுடைய வியூகத்துக்கு ஈல்ட் ஆகுறாங்களா அப்படின்னு கேட்டீங்க. ஈல்டு ஆவறது இல்ல. ஆனா எதிர்க்கட்சிகள் ஒரு வியூகத்தை வகுக்கிற போது எல்லா வியூகத்தையும் முனைமுழங்க செய்ய வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிறது தானே. அப்ப இந்த விவகாரத்திலும் பாஜகவை விடாமல் தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ற வேலையை எதிர்க்கட்சிகள் செய்கிறார்கள். அதை செய்துதான் ஆக வேண்டும். அதனால் தான் களத்துக்கு வந்திருக்கிறார் ராகுல் காந்தி என்று தான் நான் உணர்கிறேன். ஆனால் தற்காலிகமாக இந்த பிரச்சனையை நேற்று வரை வேறு ஒரு பார்வையில் இருந்த அமித்ஷாவினுடைய பேச்சு என்பது, அம்பேத்கருக்கு எதிரான நிலைப்பாடு என்பது இன்றைக்கு புதிய பரிணாமத்தை எடுத்திருக்கிறது. அமித்ஷாவிடமிருந்து கொஞ்சம் நகர்ந்து இந்த பக்கம் வந்திருக்கிறது இந்த பிரச்சனை. இது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அமித்ஷா பேசியது என்பது வேறு ஒரு வியூகத்துக்கு போய்விடும், வேறு ஒரு டைமென்ஷன்ல அந்த பார்வை போய்விடும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த பிரச்சனை நகர்ந்து விடும். அமித்ஷா ரிலீவ் ஆயிட்டாலே புதிய வியூகத்தை வகுத்துருவாங்கன்னு அவங்க நம்புறாங்க சார். அமித்ஷா ரிலீவ் ஆயிட்டா போதும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு அமித்ஷா உள்ளுக்குள் சிக்கிக் கொண்டால் இன்னும் கொஞ்சம் மோசமான விளைவுகள் இருக்கும் என்று அவர்கள் கருதக்கூடும். எனவே அமித்ஷாவிடமிருந்து இந்த பிரச்சனையை வேறு ஒரு பக்கம் திருப்புவதற்கான வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். அமித்ஷா ரிலீஸ் பண்ணிட்டு தேவேந்திர பட்னாவிஸை கோத்தூர்னு நினைச்ச அவங்களுடைய பிளானை பொறுத்த வரைக்கும் அது சக்சஸிவா செய்யறாங்கன்னு வச்சுப்போமே. ஆர்எஸ்எஸ் ஓட நிலைப்பாடுகள் என்ன? ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து பட்னாவிஸை விட்டுறாது அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல. ஆர்எஸ்எஸ் இந்த விஷயத்துல என்ன மாதிரி கவனிப்பாங்க, அவங்க எப்படி இதுல மூவ் பண்ணுவாங்க, அவங்க நகரம் எப்படி இருக்கும்? இல்ல, இனிமேல் தான் ஆர்எஸ்எஸ் என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. நீங்க பாஜக தரப்பிலே அம்பேத்கரை கொண்டாடிய போது ஆர்எஸ்எஸ் தரப்பிலிருந்து அம்பேத்கரை கொண்டாடியதாக எங்காவது நீங்கள் ஒரு செய்தி பார்த்திருக்கிறீர்களா? ஆர்எஸ்எஸ் தரப்பில் எங்காவது ஒரு ஊர்வலத்தில் அம்பேத்கருடைய படத்தை எடுத்து சென்றதாக நீங்கள் எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? அம்பேத்கருடைய படத்தை வைத்து அஞ்சலி செலுத்தியதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அதுக்கு காரணம் என்னன்னா, அம்பேத்கர் பேசிய ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த பனாரஸ்ல போய் அம்பேத்கர் ஒரு கூட்டத்தில் பேசினார். அந்த கூட்டத்தில் பேசுகிற போது எடுத்த எடுப்பிலேயே அம்பேத்கர் சொன்ன ஒரு செய்தி என்னன்னா, ஹிந்து கம்யூனிட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அம்பேத்கர் சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்கிறேன். ஒரு வரி கூட நான் கூட சேர்த்தோ குறைத்தோ சொல்லவில்லை. ஹிந்து கம்யூனிட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இட் இஸ் ஒன்லி எ கலெக்ஷன் ஆஃப் கேஸ்ட். இதுதான் அம்பேத்கர் சொன்னது. இந்து என்பது இல்லவே இல்லை, ஒரு சமூகமே கிடையாது. அது பல்வேறு சாதிகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கூட்டமைப்பாக இருக்கிறது. இட் இஸ் அ கேஸ்ட் ஆஃப் கலெக்ஷன், கலெக்ஷன் ஆஃப் கேஸ்ட் என்று அம்பேத்கர் சொன்னார். இப்போ இப்படி சொன்ன ஒரு தலைவரை ஆர்எஸ்எஸ் எப்போதாவது ஏற்பதற்கு தயாராக இருக்குமா என்ன? நிச்சயமாக தயாராக இருக்க மாட்டார்கள். எனவே அவர்கள் அம்பேத்கரை எப்படி பார்க்கிறார்கள் என்பது தெரியும். ஆனா இவங்களுக்கு அந்த நெருக்கடி இல்லை. நாங்க வந்து இந்து இல்லைன்னு சொன்னவர்களை, இந்து சமூகம் என்று ஒரு சமூகமே இல்லை என்று சொன்னவரை கொண்டாட மாட்டோம் என்றெல்லாம் பாஜக சொல்ல முடியாது. ஏன்னா பாஜகவுக்கு வாக்கு என்பதை பொறுத்தவரையில நீங்கள் வந்து ஆடி கிடைக்கும் என்று சொன்னால் ஆடித்தான் ஓட்டுகளை பெற வேண்டும், பாடி கிடைக்கும் என்று சொன்னால் பாடித்தான் ஓட்டுகளை பெற வேண்டும் என்ற நிலையில் தேர்தல் அரசியல் களத்தில் அது உருமாறியது என்று தான் சொல்ல வேண்டும். இப்போது ஆர்எஸ்எஸ் இந்த விவகாரத்தில் அமித்ஷா என்ன செய்தாலும் பரவாயில்லை என்கிற ஒரு வியூகத்தை வகுக்கும். ஆனால் இப்போது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்துல தேவையில்லாமல் பட்னாவிஸ் சிக்கிக் கொண்டார். நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டு விட்டு இதை நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் அமித்ஷாவுக்கு ஆதரவாக பட்னாவிஸ் பேசினாரா, அல்லது பட்னாவிஸினுடைய நடவடிக்கை இயல்பாகவே அமித்ஷாவுக்கு ஆதரவாக அமைந்து விட்டதா என்பது நமக்கு தெரியாது. ஆனால்
அடுத்த வியூகத்தை RSS வகுக்கிற வரை அமித்ஷாவுக்கு தற்காலிக விடிவு கிடைத்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். RSS அடுத்த நகர்வு என்ன என்பதை பட்னாவிஸ் இனி பேசப் போகிற செய்தியின் மூலமாகத்தான் நாம் உணர முடியும். நல்லது சார். ஒரு நீண்ட உரையாடல். உங்களோட கருத்துக்கும் வருகைக்கும் நன்றி. நன்றி.